கிச்சன். சுவையாக சமைக்கிறோம், செமையாக சாப்பிட்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் தரும் கருவேப்பிலை சட்னி, கரி லீவ்ஸ் சட்னி. கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அதில் முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது. அது இல்லாத வயிற்றுல புண்ணு இருந்தால் உங்களுக்கு அந்த கருவேப்பிலை சட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வயிற்றில் இருக்கிற புண்ணை ஆற்றும். இந்த கருவேப்பிலையை நம்ம நல்லா கழுவி அதில் கொஞ்சம் சீரகம், புளி, காய்ந்த மிளகாய், மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லெண்ணெயில் ஒரு அருமையான சட்னி செய்ய போகிறோம். இந்த சட்னி உங்களுக்கு தோசைக்கு நல்லா இருக்கும். அதே இந்த சட்னி நீங்கள் இட்லியோட சூடான இட்லியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், மிகவும் சுவையாக இருக்கும். சப்பாத்தியோட கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சுடு சாதத்துக்கு மிகவும் அருமையாக இருக்கும். கருவேப்பிலை சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள் இங்கே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி வடிச்செடுத்த கருவேப்பிலை ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைச்சி பார்க்குறப்ப அது கம்மியாக தான் இருக்கும், அதனால கருவேப்பிலை அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குறுமிளகு, இந்த அளவுக்கு குறுமிளகு, காய்ந்த மிளகாய் ஒரு 5லிருந்து 6 வரை காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுங்கிறத அனுசரித்து நீங்கள் மிளகாய் குறைச்சிக்குங்க. புளி, பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், சீரகம், கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு. தாளிப்பதற்கு நல்லெண்ணெய். இதுதான் கருவேப்பிலை சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள். முதல்ல நம்ம அந்த கருவேப்பிலை, குறுமிளகு, காய்ந்த மிளகாய், புளி எல்லாம் உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்குவோம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து கருவேப்பிலை சட்னி ரெடி பண்ணணும். வாங்க அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இடையில கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃபுல்லாக அரைப்படலைன்னா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு இதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடாய் சூடாகட்டும். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் மரச்செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் இந்த கருவேப்பிலை சட்னிக்கு அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு. இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துனதுக்கு அப்புறம் இதை எல்லாமே நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக இந்த கருவேப்பிலை, அரைச்ச கருவேப்பிலையை இந்த நல்லெண்ணெயோட நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக இந்த கருவேப்பிலை இந்த நல்லா பச்சை வாசம் போய் இது நல்லா அது ஒரு தொக்கு அளவுக்கு வர அளவுக்கு இதை சுண்ட விடணும். இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு உப்பு அளவு பார்த்துக்குங்க. உப்பு அளவு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வர்ற அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். இப்போ கருவேப்பிலெல்லாம் நல்லா சுண்டி, தண்ணியெல்லாம் சுண்டி எல்லாம் நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள், ஒரு தொக்கு பதத்துக்கு.
இப்போ சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி. இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், மிகவும் சுவையாக இருக்கும்.